அந்த அளவிற்கு நமக்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது. அதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படி தமிழ்நாடு என்று மாற்றிய நேரத்தில் நான் இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டும். ரவீந்திரன் கூட மறந்திருக்க கூடும், கவனித்திருந்தால். தம்பி ராஜேந்திரனுக்கு தெரிந்திருக்கலாம், பலருக்கு தெரிய வாய்ப்பில்லை. ஒரு நாள் நம்முடைய மாநிலங்களவையில் உறுப்பினராக இருக்கிற தம்பி அப்துல்லா ஒரு விவாதத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் அந்த குழுவின் தலைவர். பெரும்பாலும் நான் காலையில் சென்றால் மாலை வரை வெளியே வருவதே இல்லை. அவைக்குள்ளே மட்டும்தான் இருப்பேன். உணவு அருந்த மட்டும்தான் வெளியே செல்வது வழக்கம். காரணம், ஏதாவது நடந்தால் குறுக்கிட வேண்டும். நம்மை எதிர்த்து யாராவது பேசினால் விளக்கம் தர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு கடமை உணர்வு. ஏதோ குழு தலைவர் என்றால் தலையில வைக்கப்படுகிற கிரீடம் என்று யாரும் கருதிட வேண்டாம். கடினமான வேலை. மொழிபெயர்ப்பை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்தியிலே பேசுகிறவர்கள் துடுக்குத்தனமாக ஏதாவது பேசினால் பதில் சொல்லியாக வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இருந்த நான் அப்போதுதான் யாரோ அழைத்தார்கள் என்று வெளியே சென்றேன். தொலைக்காட்சியை பார்த்தால் கடுமையான அமளி. தம்பி அப்துல்லா நின்று கொண்டிருக்கிறான். பாரதிய ஜனதா கட்சி, அதே போல அவையினுடைய தலைவர், அத்தனை பேரும் கடுமையாக பேசுவது தெரிகிறது. நான் விரைந்தோடி அவைக்குள்ளே நுழைந்தேன். அப்துல்லா பேசுகிற போது பெரியாருடைய மேற்கோள் ஒன்றை காட்டுகிற போது அது பிரிவினைவாதம் என்பதை போல தெரிகிறது என்று சொல்லி அவன் மீது தாக்குதல் தொடுக்கிறார். இந்தியாவை பிரிக்க சொல்கிறீர்களா? பின்னர் நான் சென்றவுடன் அவை தலைவர் சொன்னார், அந்த கட்சியினுடைய குழு தலைவர் வந்திருக்கிறார், அவர் பேசட்டும் என்றார். அமைதியாக இருந்தார்கள். அமித்ஷா குறுக்கிட்டார். நான் சொன்னேன், நான் பேசியதற்கு பின்னால் நீங்கள் பேசுங்கள். என் விளக்கத்தை கேட்டதற்கு பின்னால் நீங்கள் என்ன வேண்டுமானால் பேசுங்கள். அவர்களும் அமைதியானார்கள். பின்னர் நான் சொன்னேன், அவன் பேசியதில் தவறில்லை. பெரியார் பேசியதை மேற்கோள் காட்டியிருக்கிறார். மேற்கோள் காட்டக்கூடாது என்பது எந்த சட்டத்திலும் இல்லை. ஹிட்லர் பேசியதை கூட இந்த அவையிலே நாம் மேற்கோள் காட்டலாம். அதை விட மிக முக்கியம், தயவு செய்து எங்களை பிரிவினைவாதி என்று பேசாதீர்கள். We are second to none in upholding the sovereignty and integrity of India. திராவிட முன்னேற்றத்தின் அடிப்படை கொள்கை திராவிட நாடு. எங்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும். தனியாக வாழ்வதற்கான எல்லா தகுதிகளும் எங்களுக்கு உண்டு. நிலவளம் உண்டு, மண்வளம் உண்டு, மக்கள் வளம் உண்டு, எல்லாம் உண்டு. எங்களை விட சின்ன நாடெல்லாம் தனியாக இருக்கிற போது நாங்கள் இருக்கக்கூடாதா என்று கேட்ட காலம் ஒன்று உண்டு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அதை கைவிட்டு விட்டோம். எப்போது கைவிட்டோம்? போராட முடியாது என்பதால் அல்ல, அடைய முடியாது என்பதால் அல்ல. இந்தியாவின் மீது சீனா படையெடுத்து வந்த போது இந்த நாட்டுக்கு பகைவன் வந்தால் நாங்கள் தான் முன்னணியிலே நின்று பாதுகாப்போம் என்று சொல்லி, நாங்கள் எழுகின்ற பிரச்சனையினால் எதிரிக்கு இடம் தந்து விடக்கூடாது என்று சொல்லி அண்ணா சொன்னார், தம்பி வீடு இருந்தால் தான் ஓடு மாற்ற முடியும், நம்முடைய கொள்கைகளை பின்னால் வைத்துக் கொள்ளலாம். நான் அந்த கோரிக்கை கைவிடுகிறேன், காரணங்கள் அப்படியே இருக்கின்றன என்று சொன்னாரே. பின்னாலே பங்களாதேஷ் யுத்தம் வந்த போது கலைஞர் அள்ளி கொடுத்த 6 கோடி ரூபாயை போல உத்தரப்பிரதேசம் கூட தரவில்லை. அந்த அளவிற்கு நாங்கள் இந்திய ஒருமைப்பாட்டில் பாதுகாப்பில் அக்கறை உள்ளவர்கள் என்று. ஏன் இதையெல்லாம் சொன்னேன் தெரியுமா? அரசியல் சட்டம் சொல்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் நடந்து காட்டுகிறது, நாங்கள் இந்தியாவில் தான் இருக்கிறோம் என்று. ஆனால் மோடி அரசு நாம் இந்தியாவில் இருப்பதாக கருதவே இல்லை. அது நம்முடைய குற்றமா? ஏன் கருதவில்லை என்றால், ஒரு பெரிய நிதிநிலை அறிக்கை, நாட்டுக்கான நிதிநிலை அறிக்கை, பல லட்சம் கோடிக்கு அள்ளி கொடுக்கிற போது, திட்டங்கள் வைக்கிற போது ஒரு வார்த்தை கூட தமிழ்நாடு என்று வராமல் ஒரு நிதிநிலை அறிக்கை என்றால் நான் எந்த நாட்டில் இருக்கிறேன் என்று ஒருவர் கேட்பதிலே தவறு இருக்க முடியுமா? அதை யாராவது தவறாக சித்தரிக்க முடியுமா? ஏன் எங்களை இப்படி செய்கிறீர்கள்? எல்லா மாநிலங்களுக்கும் தானே பகிர்ந்தளிக்க வேண்டும். அதற்குத்தானே இது இந்தியா என்ற ஒரே நாடு. மாநிலங்களின் தொகுப்பு. அரசியல் சட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு என்ற அதிகாரங்கள் உண்டு, மாநில அரசுக்கு என்ற அதிகாரங்கள் உண்டு. ஒன்றியத்திற்கும் மாநில அரசுக்கும் சேர்த்த அதிகாரம் என்று ஒன்று உண்டு. யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட் அண்ட் கன்கரண்ட் லிஸ்ட். அந்த பொதுப்பட்டியல் என்பதை ஒத்திசைவு பட்டியல் என்பார்கள். அது பெரிய வார்த்தை. பொதுப்பட்டியல் என்று வைத்துக் கொள்வோம். ஒன்றிய அரசு இயற்றுகிற சட்டங்களில் நம்மாலே தலையிட முடியாது. மாநில அரசு இயற்றுகிற சட்டங்களில் நமக்குள்ள அதிகாரத்தில் அவர்கள் தலையிட முடியாது.
அதில் கையெழுத்திட்டால் எல்லாம் முடிந்தது. ஆளுநர் கையெழுத்திட்டார். இந்த பொதுப்பட்டியலில் இருப்பதற்கு மட்டும் இங்கே நிறைவேற்றுவது அங்கே சென்றாக வேண்டும். குடியரசுத் தலைவர் கையெழுத்திட்டாக வேண்டும். தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி அனுப்பிய பல சட்டங்கள் இன்னமும் குடியரசுத் தலைவருடைய கையெழுத்துக்காக காத்திருக்கின்றது. ஆண்டு கணக்கில் ஆகிறது. நீட் தேர்வு வேண்டாம் என்பது உட்பட ஒரு மாநிலம் தான் விரும்புவதை மக்களினுடைய மனநிலைக்கும் அவர்கள் தேவைகளுக்கு சட்டங்களை தீட்டுவதற்கான அதிகாரம் வேண்டும். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று எனக்கு தானே தெரியும்? இல்லை, சேலத்தில் இருப்பவர்களுக்கு என்ன வேண்டும் என்று ராஜேந்திரனுக்கு தானே தெரியும். அதுதான் உண்மை, யதார்த்தம். ஒரு பகுதியிலே வாழ்கிற மக்களுக்கு என்ன தேவை என்பதை அந்த பகுதி மக்களோடு வாழ்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வந்து போகிறவனுக்கு எல்லாம் இருக்காது. நான் வந்து போகிறவன் அல்ல, நான் உங்களில் ஒருவன் தான். ஆனால் ராஜேந்திரன் அளவுக்கு உங்களுடனேயே இருக்கிற ஒரு தோழன் அல்ல. அண்ணா சொன்னார் அதைத்தான், டியர் பிரதர், கோ டு த பீப்புள், லிவ் அமங் தம் என்று சொன்னார். மக்களிடம் சென்று மக்களோடு வாழ வேண்டும், அவர்களை நேசிக்க வேண்டும், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அதைத்தான் என் தம்பி ராஜேந்திரன் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கின்றார். நீ யார் குறுக்கே வருவதற்கு? பீகாரிலே பிறந்து நாகாலாந்திலே ஆளுநராக இருந்து விரட்டப்பட்டு இங்கு வந்து உட்கார்ந்திருக்க ஒருவர் என் மாநிலத்து மக்களின் தேவைகளை நிறைவேற்ற எங்கள் மாநிலத்தின் சட்டசபை தீர்மானம் நிறைவேற்றினால் அதை நீ மதிக்க மாட்டாய் என்றால் நீ யார் என்று கேட்டால் நாங்கள் தவறா? ஆளுநர் என்ற பொறுப்பில் இருக்கிறவர் அத்துமீறி நடக்கிறார். நாம் இப்படியெல்லாம் செய்கிறோம் என்பதற்காக நம்மை பல வகையிலே புறக்கணிக்கிறார். நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், மாநில அரசு நமக்கு என்று தருகின்ற திட்டங்கள் இருக்கின்றன. என்ன மாதிரி திட்டங்கள்? மகளிருக்கு தருகின்ற உரிமை தொகை, பேருந்திலே மகளிர் இலவசமாக செல்லலாம், பள்ளியிலே பிள்ளைகளுக்கு காலையிலே சத்துணவு, இதெல்லாம் நாம் தருவது. மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, இதெல்லாம் மாநில அரசு தருவது. ஆனால் சென்ட்ரலி ஸ்பான்சர்டு ஸ்கீம்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டு முதலில் அவர்கள் 75, நாம் 25 ரூபாய் என்று இருந்தது. பின்னர் 60 ரூபாய், 40 ரூபாய் என்று மாறியது. அது எது தெரியுமா? 100 நாள் வேலை திட்டம். 100 நாள் வேலை திட்டம் ஒன்றிய அரசினுடைய திட்டம் தான். அது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபோது கொண்டு வரப்பட்டது. அதில் அவர்கள் 60 விழுக்காடு தர வேண்டும், நாம் 40 விழுக்காடு தர வேண்டும். ஆனால் தமிழ்நாடு அரசு அவர்களுக்கு தர வேண்டியதெல்லாம் தந்து கொண்டே இருக்கிறது. ஒன்றிய அரசு அவர்கள் தர வேண்டிய 60 விழுக்காட்டு பணத்தை இதுவரை அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு தரவில்லை. இந்த நிதிநிலை அறிக்கையில் அந்த திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்படவில்லை. இத்தனை 1000 கோடி, இத்தனை லட்சம் கோடி, நான் அதெல்லாம் போல சுருக்கமாக சொல்றேன். மாநில அரசு தன் கடமையை செய்கிறது, ஒன்றிய அரசு தன் கடமையை செய்யாமல் வஞ்சிக்கிறது. ஆனால் உங்களை பட்டினி போடாமல் காப்பாற்றுவது கழக அரசு, திராவிட மாடல். அடுத்து பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்கள் இருந்தால் தெரியும், பெற்றோர்களுக்கு தெரியும். சர்வ சிக்ஷா அபிஷேகம், சர்வ சிக்ஷா அபியான் தெரியல, SSC, இது நிறைய வரும். எந்த திட்டத்தை பார்த்தாலும் இப்ப நான் நிதிநிலை அறிக்கையில நான் திங்கட்கிழமை பேச போறேன். ஐ அம் கோயிங் டு இனிஷியேட் தி டிபேட். கழகத்தின் சார்பில் நான் பேசுறப்ப அந்த அம்மா இருப்பாங்க. அதில் பார்த்தா எத்தனை இந்தி வார்த்தை இருக்குன்னு நான் எழுதிட்டேன். இந்தி, சமஸ்கிருதம். நாடாளுமன்றத்தை புதிய இடத்துக்கு மாத்திட்டாங்க. அது ஒரு கதை, அதை நான் இப்போது பேச விரும்பவில்லை. அந்த நுழையிற இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? முதலில் இருந்த நாடாளுமன்றத்திற்கு மெயின் கேட், இதுக்கு பேர் மக்கர் துவார். நான் அங்கே கேட்டேன், அது என்னங்க மக்கர் துவார்? அங்க சரத்பவார் பேரெல்லாம் ஒன்று வச்சு, அது சரத்பவார்ல, அது வேற ஏதோ துவார்னா வாசல். இதெல்லாம் தேவையா? அது மாதிரி இந்த சர்வ சிக்ஷா எனக்கு இன்னும் வாயில் வரல பாருங்க. வக்கீல் கார்த்திகேயன் இருக்காரு, வக்கீல் தெலுங்கா இருக்காரு, மாட்டினீங்க இன்னைக்கு. தம்பி கோர்ட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. வேற யாரும் வக்கீல் இருக்கலாம், மஞ்சுளா வக்கீல். இந்த கிரிமினல் சட்டங்கள் எல்லாம் 3 மாத்திட்டாங்கல்ல,
இந்த 3 இப்ப சொல்லுங்க பேருங்க. நல்லா ஜனங்க கவனிச்சுக்கணும். பெரிய வக்கீல் பார் இளங்கோ, பேரே பார். பார்னா கோர்ட்ல இருக்க பார். நீங்க இப்ப நான் அடுத்து சொல்றேன் பாருங்க. இந்தியன் பீனல் கோட், இபிகோ தெரியுமா? தெரியல, எல்லாருக்கும் தெரியும், சினிமாவில் தான் வருமே. எனவே இந்த குற்றவாளிக்கு இபிகோ 302 சட்டத்தின்படி, சரியா, இபிகோ இந்தியன் பீனல் கோட். அடுத்தது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அப்புறம் எவிடன்ஸ் ஆக்ட். இந்த 3க்கும் இப்ப பேர் மாத்திட்டாங்க. நானும் வக்கீல் தான், படிச்சிருக்கேன், நான் கோர்ட்டுக்கு போறதில்ல. எனக்கு இன்னைய வரைக்கும் நான் திருப்பி பார்க்குறேங்க, எனக்கு முடியல. என்ன ரங்கோட்ட தான் அடிக்கடி கேட்டுக்கிறது, என்னங்க தெரியுமாமா? இந்த லட்சணத்தில் இந்த பேரை மாற்றி சட்டத்தை மாற்றி 307 302 வேற செக்ஷன் ஆயிடுச்சு. இதை கோர்ட்டில் இருக்கிற நீதிபதி முதல்ல தெரிஞ்சுக்கணும், புது சட்ட புத்தகத்தை படிக்கணும், லா காலேஜில் இருக்க ப்ரொஃபஸர்ஸ் படிக்கணும், அங்கே படிக்கிற மாணவர்கள் படிக்கணும், எல்லாத்துக்கும் மேலே எஃப்ஐஆர் போடுறாருல ஏட்டு அவர் படிக்கணும். இதெல்லாம் நடக்கிற வேலையா? இதெல்லாம் தேவையா? அதுதான் கேள்வி. ஒழுங்கா இருக்கிற சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டுமே தவிர அதை அப்படியே போட்டு அள்ளி கிளறி இதை போட்டு அங்கே போட்டு இதில் என்ன இப்போ அவர் பேசுனதுனால அதை நான் சொல்கிறேன். அமெரிக்காவிலிருந்து சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அவன் வெளியே அனுப்புகிறான். சரி, அனுப்பிட்டு போ. ட்ரம்ப் நிறைய தப்பு பண்றாரு, ஆனா ஒண்ணு மட்டும் சரியா சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு? இந்தியா இஸ் எ டாக்ஸ் டெரரிஸ்ட் கண்ட்ரிங்கிறார். வரி தீவிரவாத நாடு ட்ரம்ப் இந்தியா அப்படின்னு சொல்றாரு. அதாவது அங்கே 105 பேரை அனுப்புறாரு. 105 பேரை ஒரு ராணுவ விமானம், அந்த ராணுவ விமானத்தில் சரக்குகள் ஏற்றிட்டு போற விமானம், அதுல கையை விலங்கு போட்டு காலில் சங்கிலி கட்டி அதெல்லாம் படம் காட்டுறாங்க, நம்பவே முடியல. அங்கேருந்து நான் சாதாரணமா ஐநா மன்றத்துக்காக மட்டும்தான் நான் 2 தடவை அமெரிக்கா போயிருக்கேன். அப்பெல்லாம் யோசிப்பேன், எப்படி இந்த ஊருக்கு போயிட்டு வராங்க. வாழ்க்கையே வெறுத்து போறது அந்த பயணத்தில் தான் வெறுத்து போகும். சரியா குறைந்தது 20 மணி நேரம் ஆகும். இந்த 20 மணி நேரம் நல்ல வசதியா பயணம் செய்யறப்பே சிரமமா இருக்கு. 105 பேர் 40 மணி நேரம் வந்திருக்காங்க, சோறு தண்ணி இல்லாம. நாங்க நாடாளுமன்றத்தை அவர் சொல்ற மாதிரி கேட்டது, அவர்கள் அனுப்ப போகிறோம் என்று இந்திய தூதரகத்திற்கு முதலில் சொன்னார்களா? சொல்லி இருந்தால் உங்கள் நடவடிக்கை என்ன? சரி, சொல்லாமல் அனுப்பியிருந்தால் இப்படி கைவிலங்கிட்டு அழைத்து வந்தது உண்மையா என்று விசாரித்தீர்களா? ஊர் சேர்ந்தவர்களை தனியாக போய் இந்தியாவினுடைய அதிகாரிகள் சந்தித்து என்ன நடந்தது என்று கேட்டீர்களா? கண்டனத்தை அங்கே தெரிவித்தீர்களா என்றால் அதற்கு பதில் என்ன தெரியுமா? இப்படி நாடு கடத்துவது என்பது ஆண்டுதோறும் நடந்து வருகின்ற ஒன்று. பதில். சரி, சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நீங்கள் நாடு கடத்துங்கள், ஆனால் இவ்வளவு கேவலமாக அனுப்ப வேண்டுமா? கொலம்பியா என்ற நாடு, அது இடதுசாரி நாடு, நம்முடைய வலதுசாரி அரசாங்கம், நாடு அல்ல அரசாங்கம். அந்த கொலம்பியா அதிபர் என்ன சொல்றார்? அமெரிக்காவில் என் நாட்டை சார்ந்த யாராவது சட்டவிரோதமாக குடியேறி இருந்தால் மரியாதையாக அனுப்பு, இல்லை என்றால் என் நாட்டு விமானத்தை அனுப்புகிறேன், அதிலே அனுப்பு என்று சொல்லுகிற போது, நாளை நான் பேசுகிற போது கேட்பேன், இன்னும் 10 நாட்களில் அமெரிக்காவுக்கு சென்று ட்ரம்பை கட்டி தழுவ போகிற ஐயா மோடி அவர்களே, இதை பற்றி கேட்பீர்களா என்று நான் கேட்பேன். சொல்கிற போது சொன்னோம், அவர்கள் யார் என்பதல்ல, இந்தியர்கள் என்று தயவு செய்து பாருங்கள். தமிழ்நாட்டு மீனவன் அடிபடுகிறான் என்றால் அவன் தமிழ்நாட்டை சார்ந்தவன் மட்டுமல்ல, அவன் இந்தியாவின் ஒரு பகுதியிலே வாழ்கிறவன் என்ற கண்ணோட்டத்தோடு பாருங்கள். அப்படி அங்கிருந்து வருகிற இவர்கள் இவ்வளவு அவமானப்பட்டு வருகிறார்களே, இப்படி அநீதியாக வருகிறார்களே, இந்த அரசாங்கம் ஏன் வேடிக்கை பார்க்கிறது என்றால் அவர்கள் எல்லாவற்றையும் ஒரு கண்ணோட்டத்தினுடைய பார்ப்பார்கள். கும்பமேளாவிற்கு செலுத்துகின்ற கவனத்தை அமெரிக்காவிலிருந்து வருகின்றவனுடைய பாதுகாப்பிற்கு பத்திரமாக மரியாதையோடு கண்ணியம் கெடாமல் வந்து சேர வேண்டும் என்பதில் ஒரு அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை. அது மாதிரி இவர்கள் செய்வதெல்லாம் இப்படி தாங்கள் தான் தோன்றித்தனமாக செய்கிறார்கள். நான் ஒரு உண்மையை ஒத்துக்கொள்கிறேன், எனக்கு மேடைக்கு கீழையும் பொய் பேசுவதில்லை,
மேடையிலையும் நான் பேசுறது. 2 காரணம். பொய் பேசுவதால் கிடைக்கிற பலனை விட உண்மை பேசி அது வேண்டியதை அனுபவிச்சிடலாம். ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய்ன்னு முழுக்க வேற மாதிரி ஆயிடும். ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறாங்க. அவங்க கேட்கிற முதல் கேள்வி, மணமகனாக வர இருக்கிறவர் குடிப்பாரா? அதெல்லாம் கிடையாது. சூதாடுவாரா? இல்லை. வேற தீய பழக்கங்கள் உண்டா? இல்லை. ஒரே ஒரு பழக்கம், என்ன? பொய் சொல்வார். முடிந்ததா? அது மாதிரி பொய் பேசுற அவசியம் நமக்கு இல்லை. என்னோட அம்மா, நான் பிறந்த 3 மாசத்துல எங்க அப்பா இறந்துட்டார். I don't know what is a father. அப்பானா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் பார்த்ததில்லை, அவன் முகம் தெரியாது. எங்க அம்மா தான் என்னை வளர்த்தாங்க. 29 வயசுல அவங்க விதவையாகிறப்போ, அதற்கு பின்னால் என்னை வளர்த்த போது சொன்னதே 2 தான். நான் தம்பி எலெக்ஷன்ல கூட சொல்லியிருக்கேன், எந்த சூழ்நிலையிலும் பொய் பேசாதே. 2வது, எந்த காரணத்திற்காகவும் யாருக்கிட்டையும் போய் கையேந்தி நிற்காத. அப்படி ஒரு வீர பெண்மணி வளர்த்த பிள்ளை தான் திருச்சி சிவா உங்க முன்னாடி நிற்க. அதனால் நாங்கள் பொய் பேசல. நாங்கள் சொல்வதெல்லாம் உண்மையை மட்டுமே நம்பி சொல்கிறோம். ஏன் இன்னைக்கு இந்த தாரகாப்பட்டியில இவ்வளவு பெரிய கூட்டத்தில் நான் சில பின்னூட்டங்களை சொல்லிக் கொண்டே வருகிறேன். இந்த வரி விவரங்கள் வஞ்சிக்கப்பட்டதுக்கு அப்பாற்பட்டனா நீங்கள் சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என்பது மிக தெளிவாக திட்டமிட்டு பல காரியங்களில் ஒன்றியத்தில் இருக்கிற நரேந்திர மோடி அரசு ஈடுபடுகிறது. என்ன திட்டமிட்ட காரணம் செயல்கள்? எல்லா இடங்களிலும் அவர்களுடைய ஆட்களை கொண்டு போய் நிறுத்துகிறார். நீங்கள் எல்லாம் திரைப்படம் பார்க்கிறவர்கள், பழைய திரைப்படங்களிலே மன்னர் ஆட்சி நடைபெறும். மன்னருக்கு எதிராக ஒரு சதி நடைபெறும். மன்னருக்கு தெரிய வருகிற போது உடனே அதற்கு சதிகாரன் யாரோ அவனை பார்த்து, காவலர்களை பார்த்து சொல்வார், இவனை கைது செய்யுங்கள். மாறாக அந்த காவலர்கள் எல்லாம் இவரை சூழ்ந்து நிற்பார். நான் தான் மன்னன், அது நேற்று வரை, இப்போது நாங்கள் எல்லாம் அவருடைய ஆள் என்பார். காரணம், அவன் முன்கூட்டியே அரண்மனையில் இருந்த மன்னனின் விசுவாசக்காரர்கள் எல்லாம் மாற்றிவிட்டு தன்னுடைய ஆட்களை வைத்த காரணத்தினால் மன்னன் கைதியாக வேண்டிய நிலைமை என்பது போல் இன்றைக்கு இந்த நாட்டின் எல்லா அங்கங்களிலும் அவர்களுடைய அமைப்பை சார்ந்தவர்களை, RSS அமைப்பை சார்ந்தவர்களை, பாரதிய ஜனதாவின் நம்பிக்கை உள்ளவர்களை நிரப்பிக் கொண்டே வருகிறார்கள். பிவேர். அபாய அறிவிப்பு நான் சொல்வது இதெல்லாம் மேடையில பேசிவிட்டு போகிற சாதாரண செய்திகள் அல்ல. மிஸ்டர் ரவீந்திரன், உங்களை போன்றவர்களுக்கு நன்றாக தெரியணும், தெரிய வேண்டும். அமைச்சராக தம்பி ராஜேந்திரன், நான் நாடாளுமன்ற உறுப்பினர், இதுவா எங்கள் 2 பேரின் அடையாளம்? இல்லை, அவர் மாவட்ட செயலாளர், நான் கொள்கை பரப்பு செயலாளர். எங்களுக்கு நிரந்தரம் இந்த மேடை, இந்த ஒலிபெருக்கி, இந்த கொடி நீங்கள் தான். அதனால்தான் நான் அபாய அறிவிப்பு என்று சொல்கிறேன். நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலங்களின் ஆளுநர்களும் அவருடைய ஆட்கள். அவர்கள் யாரும் சட்டத்திற்கு உட்பட்டு நடப்பதில்லை. குறிப்பாக எதிர்க்கட்சிகள் என்னெல்லாம் ஆளுகிறதோ அங்கெல்லாம் அவர்களை செயல்பட விடாமல் தடுப்பது, தொல்லை செய்வது, கோபப்பூட்டுவது, எதையாவது செய்ய அவர்களை எத்தனிக்க வைப்பது, பின்னர் அவர்கள் மீது குற்றம் சுமத்துவது. ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் ஆளுகிற மாநிலம் உத்தராகண்ட், இப்போது பொது சிவில் சட்டம் அங்கே நிறைவேறிவிட்டது. ஆளுநர் உடனே கையெழுத்திட்டு விட்டார், குடியரசுத் தலைவர் உடனே கையெழுத்திடுகிறார். அடுத்து குஜராத், பொது சிவில் சட்டம் நிறைவேறப் போகிறது. என்னெல்லாம் இவர்களுக்கு வேண்டுமோ அதை நிறைவேற்றிக் கொள்வார்கள். இப்போது நான் சொன்னது, ஆளுநர்கள் எல்லாம் அவருடைய ஆட்கள். தேர்தல் ஆணையம் நியாயமாக, நேர்மையாக இந்த நாட்டில் தேர்தல் நடைபெற வேண்டும். அதான் அடிப்படை சட்டம். ஃபேர் அண்ட் ஃப்ரீ எலெக்ஷன்ஸ். யார் அதை உறுதி செய்வது? Who is to ensure that the Election Commission of India? அந்த பொறுப்பு என்பது சட்டத்தினால் உருவாக்கப்பட்டது அல்ல, அரசியல் சட்டத்தால் உருவாக்கப்பட்டது. It's a constitutional body. என்ன வித்தியாசம் என்றால், அரசியல் சட்டப்படி உருவாக்கப்பட்ட பதவியில் இருப்பவர்களை யாரும் பதவி நீக்கம் செய்ய முடியாது. ஒன்று அவர்களாக ராஜினாமா செய்ய வேண்டும், அல்லது நாடாளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் என்ற முறையில், மாநிலங்களவை என்றால் 50 பேர் கையெழுத்திட்டு அதை கொண்டு வந்து, அதுவும் அவைத்தலைவர் ஏற்றுக்கொண்டு வந்தால் விவாதித்து வாக்கெடுப்பு நடத்தி பின்னர் தான் நீக்க. அப்படிப்பட்ட பொறுப்பு CEC, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். அப்படிப்பட்ட பொறுப்பு தான் உச்ச நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி.
குடியரசுத் தலைவர், அதே போல துணை குடியரசுத் தலைவர், ஆளுநர்கள். இப்படிப்பட்ட நிலையில் இவர்களை இப்படித்தான் செய்ய முடியும் என்ற நிலையில் இருக்கிற பொறுப்பு. முன்பு அந்த தேர்தல் ஆணையரை எப்படி தேர்ந்தெடுத்தார்கள் தெரியுமா? நடுநிலையோடு நடக்க வேண்டும் என்பதால் 3 பேர் கொண்ட ஒரு குழு இருக்கும். 1 பிரதமர், 2 மக்களவையில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சி என்ற அங்கீகாரம் பெறவில்லை என்றால் பெரும்பான்மை பெற்ற எதிர்க்கட்சியின் தலைவர், 3வது உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதி. இது முன்பிருந்த நிலை. இப்போது அதை திருத்தி விட்டார்கள். என்ன தெரியுமா? பிரைம் மினிஸ்டர் அவரால் நியமிக்கப்பட்ட அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர், 3வது அங்கே டெல்லியிலே பணியாற்றுகிற ஒரு செயலாளர், செக்ரட்டரி என்று சொல்லக்கூடிய அதிகாரிகளுடைய பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருவர். இந்த 3 பேரும் அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் என்றால் அவர்கள் யாரை தேர்ந்தெடுப்பார்கள்? தங்களுக்கு விருப்பமானவர்களை கொண்டு போய் அந்த இடத்திலே வைப்பதற்காக செய்யப்பட்ட ஒன்று. இன்றைக்கு டெல்லியிலே பாரதிய ஜனதா வெற்றி பெற்றிருக்கிறது. சொல்வதெல்லாம் நடக்கிறது. 1974 மாநில சுயாட்சி தீர்மானத்தை கலைஞர் நிறைவேற்றினார். வாழ்நாளில் மறக்க முடியாத நாள், சரித்திர சிறப்புமிக்க நாள் என்று கலைஞர் பேசுகிறார். அப்போது எழுந்து ஒருவர் கேட்கிறார், இவ்வளவு பேசுகிறீர்களே, நாளை ஒருவேளை மதவாதம் பேசுகிற ஜனசங்கம் ஒரு மாநிலத்தின் ஆட்சி பொறுப்புக்கு வந்து அப்படி ஒரு நிலை வந்து அது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக இருக்காதா கேட்கிறார் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த உறுப்பினர். கலைஞர் என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு மாநிலத்தை பற்றி சொல்கிறீர்கள், ஒருவேளை காலச்சூழல் மாறி அப்படிப்பட்ட ஒரு கட்சி இந்தியாவே ஆளுகிற நிலை வந்தால் என்ன ஆகும் யோசித்து பாருங்கள். நடந்ததா? இல்லையா? நடக்கிறது. இந்த நேஷனல் கேபிட்டல் டெரிட்டரி ஆஃப் டெல்லி, என்சிடி ஆஃப் டெல்லி என்று சொல்வார்கள், ஒரு சட்ட திருத்தம் வந்தது. நான் அதை பேசுகிறேன். அந்த சட்ட திருத்தம் என்ன தெரியுமா? இதெல்லாம் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். மற்றதெல்லாம் மேடையில் வந்து பேச. திராவிட முன்னேற்ற கழக மேடை என்பது மாலை நேரத்து பல்கலைக்கழகம். பலவற்றை உங்களுக்கு சொல்லியான். அந்த சட்ட திருத்தத்தின் மூலம் டெல்லி முதலமைச்சர் ஒரு முடிவெடுத்தால் தலைமைச் செயலாளர், சீஃப் செக்ரட்டரி, அவருக்கு கீழ் வேலை செய்கிறவர், அவரை கடந்து லெப்டினன்ட் கவர்னரின் அனுமதியின் மூலம் முதலமைச்சர் எடுத்த முடிவை தூக்கி எறியலாம். அமைச்சர் எடுக்கிற முடிவை அவர் துறையின் செயலாளர் மாற்றி நேரடியாக எல்ஜியிடம் போய், லெப்டினன்ட் கவர்னர் போய் அதை நிறைவேற்றலாம் என்றால் இந்த முதலமைச்சர் அமைச்சர் பொறுப்பு எதற்கு? அதை பற்றி பேசுகிற போது நான் சொன்னேன், ஒன்றை மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு அங்கே அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கிறார் என்று அவரை ஒடுக்குவதற்காக இப்படி ஒரு சட்டம் கொண்டு வருகிறீர்கள். ஒருவேளை நீங்கள் நாளை டெல்லி ஆளுகிற நிலை வந்தால் இதையே அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்று நான் பேசினேன். இன்றைக்கு நடந்திருக்கிறது. அமித்ஷா உட்கார்ந்து இருக்கிற போது சொன்னேன், நான் அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இயக்கத்தில் கலைஞரால் வளர்க்கப்பட்டவர்கள், அண்ணன் முரசொலி மாறனால் நாடாளுமன்றத்தில் தயார் செய்யப்பட்டவர், தளபதியோடு 45 ஆண்டு காலம் பயணம் செய்கிறவர். நான் அதில் பேசுகிற போது சொன்னேன், கடுமையான வார்த்தைகளால் சொல்லவில்லை. மறந்து விடாதீர்கள், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கீப் இன் மைண்ட், ஒன் டே ஆர் அதர் in the process of democracy you will be forced to go out of power. ஜனநாயகத்தின் போக்கின் கால ஓட்டத்தில் என்றாவது ஒரு நாள் நீங்கள் ஆட்சியை விட்டு போக வேண்டிய நாள் வரும். அன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் அழுவீர்கள், வேதனைப்படுவீர்கள். நீங்கள் கொண்டு வந்த சட்டங்களுக்காக கேட்டுக்கொண்டுதான் இருந்தார். காரணம், நான் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. நீ தூக்கி எறியப்படுவா என்றால் கோபப்பட்டிருப்பார்கள். ஜனநாயகத்தின் போக்கில் நீங்கள் மாற்றப்படுவீர்கள். இதில் யாரும் மறுப்பு சொல்ல முடியாது. காமராஜர் தோற்றிருக்கிறார், அதற்கு முன்னால் அண்ணா தோற்றிருக்கிறார் இந்த நாட்டில். காமராஜர் தோற்ற போது நம் தோழர்கள் கொண்டாடிய நேரத்தில் அண்ணா சொன்னார், ஏன் இந்த கொண்டாட்டம்? கொண்டாட்டத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் என்றார். அண்ணா காமராஜரை தோற்கடித்து விட்டோம். அப்படி சொல்லாதீர்கள், இது காமராஜரை தோற்கடிக்கிற நாடு, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் எங்களுக்கு இருக்கிற நிதானம். அதுபோலத்தான் சொன்னோம். இப்படி நான் சொல்வதற்கு காரணம், ஒன்றிய அரசு பல சட்டங்களை நிறைவேற்றி வருகிறது அல்லவா, அந்த சட்டங்கள் எல்லாம் மாநில அரசினுடைய எல்லைக்குள் ஊடுருவதாக, நம்முடைய அதிகாரங்களை பறிப்பதாக, நம்மிடம் இருப்பதெல்லாம் எடுத்துக்கொண்டு போவதற்காக நிறைவேற்றப்படுகிறது. அதை யார் எதிர்த்து கேட்கிறார்கள் என்றால் நாங்கள் தான் எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறோம்.